உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு ரொம்ப சேடாக இருக்கீங்களா? எங்கடா அது? இந்தாங்க மோட்டிவேஷன் ஸ்டோரி கேளுங்க. ஒரு பொண்ணு உனக்கு சொட்டை விழுந்துருச்சு, சிப்பேன் நீ எனக்கு தேவையில்ல அப்படின்னு சொல்லிட்டு பிரேக்கப் பண்ணிடுது. தலைவன் வந்து ரொம்ப சேட் ஆகிட்டான். ஒரு மாதம் வந்து பூட்டி வச்ச ரூமில் அப்படியே அடைஞ்சு கிடக்குறான். ஒரு நாள் அவங்க அம்மா டிவியில் சவுண்டாக ஒரு பாட்டு ஒன்று வைக்கிறாங்க. ஏறி ஏறுடா மேலே ஏறுடா, மேலே ஏறினா கீழே விழுவாய், கீழே விழுந்தினா ஊர் சிரிக்கும், மீண்டும் ஏறுடா அப்படின்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டு கேட்ட உடனே வேறு லெவலில் பூஸ்ட் ஆகிட்டான். அப்போ முடிவு பண்ணுறான், நம்ம இதுக்காக ஒரு மருந்து ஒன்று கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ChatGPT, கூகுள் பாடி எல்லாத்துலேயும் போட்டு ரிசர்ச் பண்ணுறான். 5 வருஷம் வந்து உட்காந்து ரிசர்ச் பண்ணி ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறான். ஃபைனலி அது வந்து லான்ச் ஆயிடுச்சு. அப்படியே உலகம் ஃபுல்லாக சேல் ஆகுது. ஒரு நாளைக்கு 1,00,000 பீஸ் சேல் ஆகுது. அவன் எக்ஸிகிட்ட இருந்து கால் வருது. தலையை வந்து அட்டன் பண்ணி காலரை தூக்கி விட்டு பேசுகிறான். பார்த்தியா நீ என்னை பிரேக்கப் பண்ணிட்டு போயிட்ட, நான் எந்த ரேஞ்சுக்கு இப்போ இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பொண்ணு சொல்லுது, ஆமாம்மா என் புருஷனுக்கும் சொட்டை விழுந்துருச்சு, ஒரு பீஸ் எனக்கும் அமுச்சு விடு அப்படின்னு சொல்லுது. அந்த டைமில் வந்து இவன் செம்ம ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறான். அவன் புருஷனுக்கு சொட்டை அடைக்கிறதுக்கு இவன் தான் மருந்து கண்டுபிடிச்சிருக்கான். ஆனால் பார்த்துக்குங்களேன், ஒரு பிரேக்கப்புடைய பவரு ஒரு மனுஷனை எப்படி மாற்றிருக்கு. லவ் பண்ணாலும் டக்குன்னு பிரேக்கப் பண்ணிடுங்க, கண்டிப்பாக சாதிச்சு பெரிய ஆள் ஆகுவீங்க.